ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா எக் பிரியாணி தான் பார்க்க போறோம். இது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மாதிரியே இந்த எக் பிரியாணியும் செம சூப்பரா அண்ட் டேஸ்டாவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிரியாணிக்கு தேவையானது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா கீர்னது, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதை விட கொஞ்சமா புதினாவையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதுக்கு 3 முட்டையை பாயில் பண்ணி தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூனு, பிரிஞ்சி இலை 2, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி, கல்பாசி கொஞ்சம், அன்னாசி பூ 1, கருப்பு ஏலக்காய் 1, கிராம்பு 4. தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பிரியாணி ஈஸியாக செஞ்சிடலாம். தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனு, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அரிசி ஒரு 1.5 கப்பு நான் பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எடுத்து வச்ச 3 முட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் மாதிரி கத்தியால நம்ம கீறி விட்டுக்கலாம். அப்பதான் மசாலா எல்லாம் உள்ள இறங்கி நல்லா இருக்கும். அடுத்து இந்த முட்டையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மசாலா சேர்த்து லைட்டா வறுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு அதுல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டு லைட்டா நம்ம வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா பாத்திரத்துல ஒட்டிக்கும். அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு நம்ம அதுல மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் அது, அடுத்து கொத்தமல்லி தூள், அடுத்து மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதில் கொஞ்சம் நீங்கள் உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் அதில் வீடியோவில் காட்ட விட்டுட்டேன். உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா இந்த மாதிரி கொதிச்ச பிறகு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துட்டு நம்ம கீறி வச்ச முட்டையை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு பரட்டி விட்டுக்கலாம். அப்படியே ரொம்ப நேரம் விட வேணாம், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம அதில் கலந்து வர்றது மாதிரி பரட்டி விட்டுக்கிட்டா போதும். அடுத்து பிரியாணி செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் குக்கரை வச்சு அதில் ஆயிலை நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா எல்லாம், பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கருப்பு ஏலக்காய், ஜாதி பத்திரி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து மசாலா எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் பசங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்கல. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது கூடயே நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம இது கூட மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, தனி மிளகாய்த்தூள் பேலன்ஸ் இருக்கிறத அதை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை, புதினா ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு நான் வந்து 1.5 கப்பு அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி. நான் அதில் வந்து ஹாட் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். ஈஸியாக கொதிச்சு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து நல்லா கொதிச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா அரிசியை நம்ம சேர்த்துக்கணும். இதில் நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். நீங்கள் அரிசியை 20 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும். அதுக்குள்ளே நீங்கள் மற்ற வேலைகள்லாம் பார்த்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டீங்க, பிரியாணி செய்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா அதோட தண்ணியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறமா பிரியாணியில் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவோட சேர்த்து வறுத்த முட்டைகளையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா ஒரு
கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு மூடி போட்டு உங்களுடைய குக்கரில் பிரியாணிக்கு எத்தனை விசில் விடணுமோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க. நான் ஒரு விசில் தான் விடுவேன். எனக்கு பிரியாணி நல்லா பொலன்னு வந்துடும். பாருங்கள், ஒரு விசில் தான் விட்டேன். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள். ரைஸ் எதுவுமே உடையலை, அதே மாதிரி குழையவும் இல்லை. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.